guys, இந்த வீடியோவில் ஹீரோவோட மேவ்ரிக் 440 அப்படிங்கிற இந்த ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டருக்கும் ட்ரையம்போட ஸ்பீட் 400 அப்படிங்கிற இந்த ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டருக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக்கை வாங்கலாம், எந்த பைக்கில் நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, எந்த பைக்கோட ப்ரைஸ் அஃபோர்டபுளில் இருக்குது, இந்த 2024 எந்த பைக்கை பை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேவ்ரிக் 440 இன்ஜின் அண்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹீரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்லி டேவிட்சனோட X440 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து மேவ்ரிக் 440 அப்படிங்கிற ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. பட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அன்வீல் பண்ணல. கூடிய சீக்கிரம் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத ஹீரோ வந்து அஃபிஷியலாக அன்வீல் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து சொல்லலாம். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 440cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பவர் அண்ட் டார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ஹார்ஸ் பவரும் 36 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்டெப்பர் கிளச்சும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரையம்போட ஸ்பீட் 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,33,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்கு. இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 398cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve DOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்கு. பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39.5 ஹார்ஸ் பவரும் 37.5 நியூட்டன் டார்க்கும் வந்து இந்த பைக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இந்த ட்ரையம்போட ஸ்பீட் 400லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ மேவ்ரிக் 440 பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மேவ்ரிக் 440 பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டியூவல் சேனல் ABS சிஸ்டமும் வந்து அவைலபிளாக இருக்கு. டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110/70 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் ரியரில் 150/60 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ட்ரையம்போட ஸ்பீட் 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 mm சிங்கிள் டிஸ்க் ஃப்ரண்ட்லையும் ரியரில் 230 mm சிங்கிள் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 110/70 செக்ஷன் டயரும் ரியரில் 150/60 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 10 ஸ்போக் வீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மேவ்ரிக் 440 பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். இதில் மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீட் என்னன்னு பார்க்கலாம். மேவ்ரிக் 440 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 30 to 35 km/லிட்டர் வந்து மைலேஜ் தாராளமாக கிடைக்கும். டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு டாப் ஸ்பீடுமே வந்து 130+ வந்து தாராளமாக போக முடியும். ஸ்பீட் 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைலேஜ் 35 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீட் 160 km/h தாராளமாக போகும் அப்படிங்கிறது தான் ட்ரையம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேவ்ரிக் 440 நமக்கு டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா பெஸ்ட்டான டைமென்ஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லும். 187 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. 175 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக்லையுமே வந்து டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 815 mm பார்த்தீங்கன்னா ஹேண்டல் பாரோட வித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக. சீட்டோட ஹைட் 790 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 160 mm வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கிளஸ்டர் மேவ்ரிக் 440 என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரில் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். SMS அலர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பீட் 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்ல ரிஃப்ரெஷிங்கான கிளஸ்டராக கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் ABS லைட், கிளாக், நியூட்ரல் இண்டிகேட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர்னு சொல்லிட்டு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்த்துக்க முடியும். இப்போ லைட்டிங் செக்ஷன் நம்ம மேவ்ரிக் 440 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேவ்ரிக் 440 பொறுத்த வரைக்கும் LED ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ஜ் ஷேப்பில் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. LED டெய்ல் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்லா பெஸ்ட்டான ஒரு லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும்.
இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அந்த லைட்டிங் செக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரையம்போட ஸ்பீட் 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஆர்எல்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போது ஹீரோவோட மேவ்ரிக் 440யோட டிசைன் ஓவரால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேவ்ரிக் 440யோட டிசைன் எலமெண்ட்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட்டும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. மேனேஜபிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட்டான பைக்குன்னு கூட சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டிசைன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரான டிசைன் மேவ்ரிக் 440ல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேட்டான ஹேண்டல் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இதை வந்து நம்ம சூப்பரான ஒரு ஹேண்டல் பார் அண்ட் அந்த எர்கனாமிக்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதுவே நீங்கள் ட்ரையம்போட ஸ்பீட் 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ட்ரையம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் 1200 அப்படிங்கிற பைக் இருக்குது. ஸோ அந்த பைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணிங்களா தெரியும். ரெண்டுமே சிமிலரான டிசைன் தான். ஸோ டிசைன் வைஸ் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. இந்தியாவில் இந்த ஸ்பீட் 400 கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பைக், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மேவ்ரிக் 440ல் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டான ஹேண்டல் பார் இருக்குது. சீட் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் கலர்ஸ் இருக்குது. அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ஸ் லெப்பர் கிளச் வந்து இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு கம்ஃபர்ட் ஃபீச்சராக நம்ம சொல்லலாம். ஸ்பீட் 400லையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டான லைட்டிங் செஷன் இருக்குது. ஆப்ரேட்டான ஹேண்டல் பார்ஸ் இருக்குது. அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனும் நம்ம வந்து சொல்லலாம். பட் கன்க்ளூட் பண்ணும்போது எந்த பைக்கை பை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணாததுனால ஸ்பீட் 400ல் நமக்கு நல்ல எக்ஸ்ட்ராவான லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ப்ரைஸ் ஓரளவுக்கு அஃபோர்டபுளில் மேவ்ரிக் 440 கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக என்னுடைய சாய்ஸ் ஹீரோவோட மேவ்ரிக் 440 இருக்கும். நீங்கள் பிராண்டோட நேமுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ட்ரையம்பை தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.